நான் சென்ற செய்தியிலே சொன்னேன், கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்கான செய்தி இருக்கு அப்படின்னு சொன்னேன். மூன்றாவது செய்தியாக மேகதாது அணை விவகாரம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்குது. தமிழக அரசியல் கட்சிகளை பொறுத்தளவு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ப்ரியாரிட்டியில் போயிட்டு இருக்காங்க. பாஜக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அதிமுக நம்ம எம்எல்ஏ இன்னைக்கு நம்ம கட்சியில் தான் இருக்கிறானா, தாவேக்கால இருக்கிறானான்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. திமுக ரெஸ்ட் அடிக்க யூகே போயிட்டாரு, இவர் துபாய் போயிட்டாரு சின்னவர். தாவேக்கா ஒவ்வொரு கட்சியில யாரோட ஓய்வு எடுக்க இல்லை அது தெரில. தாவேக்கா ஒவ்வொரு கட்சியிலேருந்து வலை வீசி எல்லாரையும் தூக்குறாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஏதோ ரத்தம் பாஞ்சது மாதிரி காங்கிரஸ் ஒரு சீனை கிரியேட் பண்ணி விஜய் பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்போ பப்ளிக் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மேகதாது விவகாரத்தில் அன்புமணி ராமதாஸ் மட்டும் ஒரு பெரிய ஒரு யாத்திரையை தொடங்கி இருக்கிறாரு. சரி, இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்தா, ஒருத்தவர் மட்டும் வாயால் பெரிய அளவு உரை வீச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அவர் பேர் என்னன்னா வைகோன்னு பேர். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மேகதாது விவகாரத்துடைய பிரதான வில்லனே மத்திய அரசு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம இந்த வைகோ பேச்சை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஒப்பற்ற முதல்வர் மு.க. ஸ்டாலின் நல்லாட்சி வழங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் கழிச்சு அது ஒரு கேவலமான ஆட்சி, கட்டிங் கரப்ஷன் ஆட்சி இல்லை. இப்போ விஜய்க்கு கேடயமாக அதுக்கப்புறம் அப்போ அதுக்கு என்ன சொல்றாரு, ஏன்யா நல்லாட்சி கொடுக்குறாருன்னு சொன்னீங்கன்னா, கூட்டணியில் இருக்கும்போது கேவலமான ஆட்சி கொடுக்குறாங்கன்னா சொல்ல முடியும்? அதாவது கூலி வாங்கிட்டோம், அந்த கூலிக்கான வேலையை செய்யணும், அந்த கூலிக்கான கூவி ஆகணும் அப்படிங்கிறத ஒரு ஓப்பனாகவே பதிவு செஞ்சதை நம்ம அப்படிதான் எடுத்துக்க முடியும். இல்லை, ஒரு மூத்த அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறார் அவரை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நான் பாதுகாப்பு கேடயமாக இருக்கிறேன் விஜய்க்கு அப்படின்னு சொல்றப்ப சமூக வலைதளங்கள்ல தவறாக அவரை பத்தி போடுறாங்க. அப்டாமன் கார்டை எடுத்து வச்சு காட்டிட்டு இது இப்படிப்பட்ட கேடயமாக அவர் இருப்பார்னு. இதெல்லாம் ஒரு மூத்த தலைவரை இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணலாமா? அந்த நிலைக்கு ஆளானதுக்கு காரணம் அவர் தான். வைகோ எப்படிப்பட்ட ஒரு காமெடியன் ஆயிருக்காரோ நம்ம போன செய்தியில பார்த்தோம். திருமாவை அண்ணன் திருமாவும் கிட்டத்தட்ட சற்றொப்ப இன்னொரு வைகோவாக மாறி தான் இவங்களுக்குள்ள ஒரு டஃப் ஃபைட். இதுல யார் அந்த நீங்க குதிரை இதுல பாத்தீங்கன்னா அந்த டொக்கு 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 ரேஸ்ல போகும்போது அந்த குதிரை மூக்க நீட்டுறதை வச்சுதான் அது வெற்றியை கணிப்பாங்க. அந்த மாதிரி அண்ணன் திருமா அவருக்கு சித்த இளமையா இருக்கிறதுனால வைகோவை கம்பேர் பண்ணும்போது அவர் அந்த ரேஸ்ல கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாரு. பட் இவரு ஷாலை அப்படி தூக்கி போட்டு முன்னாடி கிட்டத்தட்ட அதுக்குதான் இப்ப என்ன பண்றாரு, வைகோ அந்த ஆள் என்ன மிஞ்சிட்டான், நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நாம அடுத்த அஸ்திரத்தை எய்வோம் அப்படின்ட்டு தான் இவர் என்ன பண்றாரு, நான் கேடயமா இருப்பேன். ஜோசப் விஜய் அமெரிக்க அதிபர் ஒருத்தன் இது படிச்சான்னு பதவியேற்பு விழா என்னென்ன காமெடி எல்லாம் பண்றாங்க பாருங்க. அந்த ஆள் திருமாவும் வன்னியரசும் ஒரு பக்கம் காமெடி. இவர் இந்த ஒரு பிளாக் ஒருத்தர் இதானார்ல, மார்ட்டின் லூதர் கிங். இப்போ 10 வருஷம் முன்னாடி அமெரிக்கா ஒபாமா வி கேன் வின் அப்படின்னு சொன்னாரு. ஒபாமா 2 இடத்துல தப்பு பண்ணிட்டாருன்னு திரும்பி அவர் படிக்க சொன்னாங்க. ஆனா ஜோசப் விஜய் அப்படிலாம் இல்லை, அப்படியே எக்ஸ்டெம்போ அவராகவே சொல்லிட்டாரு. அவருடைய அறிவை பார்த்து நான் வியக்கிறேன். அவரும் மனப்பாடமா சினிமா டைலாக் சொல்லி பழகினவருக்கு இதெல்லாம் எப்படி ஒருத்தனை பாராட்டணும்னு. அப்படின்னா அவர் ஸ்டாலினை கிண்டல் பண்றாரா? படிக்க தெரியாதவன், தற்குறி, இதை கையில துண்டு சீட்டு இருந்தா கூட தப்பா படிக்கிறான் அப்படின்னு இந்த பத்திரிக்காரங்க யாரும் இதை கேட்கல. யாராவது பத்திரிக்காரன் என்ன பண்ணிருக்கலாம், ஏங்க நீங்க விஜயை எப்படி பாராட்டுறீங்கன்னா அப்ப ஸ்டாலினை கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற மைண்ட் செட்ல இருந்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவாரு, ஆமாயா கிண்டல் தான் பண்ண, என்ன பண்ணோங்கிற, நீ தினகரன் பத்திரிக்கையான்னு, நீ நக்கீரன் தானே, என்னை பத்தி அரைப்பக்கம் எழுதினவன் தானே, நீ உன்னை பத்தி தெரியாது அப்பா அப்படின்லாம் அந்த ஆள் கொதித்தெழுந்து, அதுவும் ஒரு முண்டாத்து கட்டி ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு சிவப்புக்கு ஒரு டிஷர்ட் போட்டு, என்னடா அது இது சொல்லிராஜா இந்த வரும் ஆனா வராது. அதோட கொஞ்சம் மாடிஃபைடு. அவர் கொஞ்சம் குண்டா இருந்தா அந்த எண்ணத்தை கண்ணையா மாதிரியே ஒரு ஆள் இருக்கானே, ஆனா எண்ணத்தை கண்ணையா எப்படா குண்டானா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போதுதான் ஆவுன்னா மஞ்சக்கூடியோட ஆளாலையா திரள்றானுங்கிற மாதிரி இந்த ஆள் அவன் அப்படி சொன்னான், இந்த ஆள் போ அப்படிங்கிறானேன்னு அப்படின்னு பார்க்கும்போதுதான் உங்களுக்கு ரொம்ப தமாஷா இருந்தது. அந்த பேட்டியை நான் ஒரு 10 தடையாவது பார்த்துருப்பேன். நான் அவ்வளோ ஒரு தமாஷ் பேர் வழியா அந்த துண்டை முறுக்கிக்கிட்டு அப்படியே இதா பேசுறவர் ஒரு மிக மூத்த தலைவர்.
நீங்க பொண்ணு எடுத்திருக்கிற ஊர்ல சேர்ந்த ஒரு நம்மளுடைய அருமை அண்ணன், அதுதான் ஒரு 15 வருஷம் முன்னாடி சொன்னார், 20 வருஷம் முன்னாடி, தம்பி சிவாஜி கணேசன் இல்லாத குறைய போக்குறவர் வைகோ, மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னாரு. நான் கூட அப்படிலாம் இல்லைங்களே அப்படின்னா, அப்புறம் அவரோட தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரே ஜீப்பில் இருக்கும்போது கூட அப்புறம் அவர் சொன்னார், என்ன பண்ணுறது இன்னைக்கு நடிகரோட போயிட்டு வந்தேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி அவர் தீர்க்கதரிசி, அவர் யாருங்கிறது எனக்கு கொஞ்சம் மறந்து போச்சு, உங்களுக்கு நினைவில் இருந்தால் அப்புறம் சொல்லுங்கள். அந்த மாதிரி அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர். இன்னைக்கு விஜய் அப்படி தாங்கி பிடிச்சி எல்லாம் இது பண்ணுறாரு. எம்எல்ஏக்களை துரோகிகள்ங்கிறாரு, கட்டி விட்டு போனதெல்லாம் ஏற்றுறாரு. கிட்டத்தட்ட ஒரு கால் டாக்ஸி அளவுக்கு அவர் வந்து நீங்கள் அந்த இது இருக்குல்ல ஷேர் ஆட்டோ, அந்த கட்சி மொத்தத்தையும் ஒரு ஷேர் ஆட்டோவில் அளவுக்கு ஏற்றுற அளவுக்கு அந்த கட்சியை வந்து வலிமையாக கொண்டு வந்துட்டார். ஒரு 8 மாவட்ட செயலர், அவரோட திமுக மாவட்ட செயலர்லாம் போய் ஒரு பரபரப்பாக ஒரு அடுத்தது ஒரு பெரிய லெவலில் வரப்போகிறான் அப்படின்னு நினைச்ச ஆளு ஒரு ஷேர் ஆட்டோ அளவுக்கு கட்சியை கொண்டு வந்து நிறுத்திட்டு, நாளுக்கு உண்மையிலேயே இதெல்லாம் நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு. நான் எப்போ யோசிச்சேன்னா, அந்த ஸ்டாலின் வேட்டிக்கு அப்படியே பரபரப்பா தொடச்சி விடுவான் பாருங்க. நான் பயந்துட்டேன், வேட்டி தானே தொடக்கிறான் வா, அதுவும் பொதுவில் உட்காந்து அப்படின்னு, ஐ மீன் கர்ச்சீஃபால வேட்டி தானே தொடக்கிறாரு அப்படின்னு நானே கொஞ்சம் ஷாக் ஆகி அதுக்கப்புறம் பார்த்து ஸ்டாலினே நினைச்சிருப்பாங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா நேத்திக்கு நம்மள அதையெல்லாம் அவரு நம்பியிருக்காரு. இல்ல ஸ்டாலின் அப்ப என்ன நினைச்சிருப்பான், ஒரு கிளைக்கழக செயலருக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னவன் நீ நீ இன்னைக்கு கடைசியில எனக்கு தடை கொடுக்குற பத்தியா அப்படின்னு அந்த ஆளுக்கு அவருக்கும் ஒரு இது ஒருவேளை ஒருவேளை அவருக்கு அரசியல் அறிவு எல்லாம் இருந்திருந்தா அப்படிலாம் நினைச்சிருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம திமுக காரங்க தான் சொல்லணும் ஸ்டாலினுக்கு அவ்வளவு அரசியல் அறிவு இருக்கா இல்லையா. பாவம் அவரையும் ஒரு பச்சை பிள்ளை மாதிரி தானே இதுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்தாங்க, செக்ரட்டரியேட் போய் ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு. அதனால் வைகோவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்பென்ட் ஃபோர்ஸ், அவர் வந்து ஒரு லேம் டக், ஒரு காயடித்து விடப்பட்ட காளை, செல்லாத காசு நாணயம், ஓடாத ஓடம், பாடாத டேப் ரெக்கார்டர், நீங்கள் என்ன வேணால் சேர்த்துக்கலாம் அவரை. அப்படி ஒரு இதில் இருக்கிறவர் இன்னைக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் அவரை பற்றி பேசி ஸ்லாகிச்சு நேயர்களும் ரசிக்கிற அளவில் இன்னைக்கு கொண்டு வந்து, இன்னைக்கு இவரும் சரி சீனியர் திருமா ஜூனியர் வைகோ 2 பேரும் கடும் போட்டியில் இருக்காங்க.